ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டு குட்டி கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு செடி பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. அதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸு, அது பட்டன் ரோஸு. அடுத்தது கனகாமரம். கனகாமரம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஸ்பெஷலான ஒரு பூ கனகாமரம். அது இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. பப்பாளி, முருங்கைக்கீரை, லெமன் இருக்குது, லெமன் செடி. அதை பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்க்குங்க. இப்போ சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் செடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டிசம்பர் பூ. டிசம்பர் பூ பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் பூக்கும். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கலர் நல்லா இருக்குது பார்த்திங்களா. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய். அவரைக்காயிலேயே 2 வகையான அவரைக்காய் வளர்த்திட்ருக்காங்க. இது வந்து காக்கட்டாம்பூ. காக்கட்டாம்பூ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. செம்பருத்தி பூவும் வச்சுருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லா ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. பனானா, ரெட் பனானா வச்சுருக்காங்க. தென்னை மரம் பாருங்கள், இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். மரம் ஃபுல்லாக காய் நிறையா இருக்குது. ஆனால் தை மாதம் வந்து தான் காய் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க மாமா. மாங்காய் மரம். மாங்காய் மரமும் தென்னை மரத்துக்கு கீழேயே மாங்காய் மரமும் இருக்குங்க. மாங்காயும் நிறைய பிஞ்சு இருக்குது. இதுவும் பொங்கலுக்கு வரும்போது இதுவும் நல்லா பெருசாகிரும்னு நினைக்கிறேன். இயற்கையான முறையிலேயே வளருதுங்க இதெல்லாம். எந்த ஒரு மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல. இயற்கையாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பூண்டு, வெங்காயம், வேஸ்ட்டான காய்கறிகள் இந்த மாதிரியாக எல்லாம் போட்டு இதை ஒரு உரமாக பயன்படுத்துகிறாங்க இவங்க. எங்கள் பாட்டி பாருங்கள் பச்சை மிளகாயும் வச்சுருக்காங்க. இதில் அடிக்கடி பச்சை மிளகா போட்டு சட்னி செய்வாங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்து கிட்ட இருக்குது. நிறைய காய்ங்க. இதுவே வாரத்தில் எப்படியும் 2 நாள் 3 நாளைக்கு பாகக்காய் குழம்பு தான் வீட்டில் இருக்கும். இது ஒரு அவரைக்காய். பாருங்கள், அந்த அவரைக்காவும் இந்த அவரைக்காவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்டெல்லாம் ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்காது. ரெட் கலரில் கோடு மாதிரி வருது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்குது. தக்காளியும் வளர்த்துறாங்கங்க. தக்காளியும் ஒரு செடி தான் இருக்குது, ஆனால் அதுலேயும் காய் நிறைய இருக்குது. இந்த பூ பாருங்கள், என்ன சம்மங்கி பூன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டு பக்கத்துலேயும் தென்னை மரம் இருக்குங்க. அது பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது, காயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கார்டன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்